நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக சண்டேட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்த ஒரு பாக்ஸ் இப்போ வந்திருக்கு சரியா மார்க்கெட்டுக்கு. இப்போ ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் ஜஸ்ட்டு 1-2 கொடுத்துட்ருக்காங்க சரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா ஹெச்டி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மற்ற கம்பெனிகளே வந்திருக்கு. இப்போ இந்த சண்டேட் ஹெச்டி வியூவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா. நம்ம சேனல் புது வியூவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 11 வெர்ஷனில் இப்போ கொடுத்துட்டுருக்காங்க சரியா. பாக்ஸு பாருங்கள், இதுதான். இது ஜஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது இப்போ நான் பிரித்து பார்த்துருவாங்க. இது வந்து இதுதான் பாக்ஸு 11 வெர்ஷனில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி டிவி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மல் டிவி வாங்கணும், இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டோட வாங்கணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி நார்மல் எல்சிடி வச்சுருக்கிறவங்களும் சரி, எல்இடி வச்சுருக்கோம், சாதா எல்இடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆப்புகளை நான் யூஸ் பண்ணி நான் பார்க்க முடியும் சரியா. இது வந்து இந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றிட முடியும், ஆண்ட்ராய்டு டிவியை நீங்கள் மாற்றி பார்த்துக்க முடியும் சரியா. இதுக்காக வந்து நான் பெரிய பட்ஜெட்டை செலவு பண்ணி வேறு டிவி மாற்றணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. இந்த பாக்ஸ் பாருங்கள், பிரித்து பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ பாருங்கள், இதை பிரித்து பார்த்துருவோம். இது என்ன மாதிரி ஆப்ஷனு, எப்படி பாக்ஸ் எப்படி என்னன்ட்டு. இப்போ பாக்ஸை பிரித்தோம்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வைஃபரில் ஆன பாக்ஸ் தான் சரியா. பாருங்கள், இது வந்து முன்னாடி இப்போ வந்து ஃபேஸ் இப்படி தான் இருக்கு பாருங்கள். அதாவது சன்டைரக்ட்னு போட்டாங்க, சன்டைரக்ட் மேக்ஸ் ஓகேவா. இந்த மாதிரி அதே மாதிரி 4K அல்ட்ரா ஹெச்டி பாக்ஸ் அந்த நேமில் போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டால்பி ஆடியோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.1 7.1 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு வந்து USB போர்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. பாக்ஸாக ரொம்ப ஸ்டைலான பாக்ஸாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியாக தெரியுது ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், பேக் சைடில் பார்த்துருவோம். பேக் சைடில் பாருங்கள், இது வந்து நம்ம எல்எம்பி கொடுக்குற போர்ட்டு ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து இது நம்ம ஆப்டிக்கல் போர்ட்டு. இது வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்க, இம்போர்ட்டட் ஹோம் தியேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா, இம்போர்ட்டட். அதே மாதிரி நீங்கள் சாதா டிவி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சிஆர்டி டிவி சரியா, ஒரு கவர்மெண்ட் டிவியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சாதா டிவி கொடுத்துட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள். இது HDMI கேபிள் வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் டிவிக்கோ எல்இடி டிவிக்கோ இல்லை அல்ட்ரா டிவி எந்த டிவியாக இருந்தாலும் இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு கொடுத்துக்குவோம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து இது நம்ம நீங்கள் லேண்ட் போட்டு நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிற முடியும் சரியா. அதே மாதிரி ஈத்தர் நெட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது பவர் கேபிள் சொல்கிற மாதிரி 12 வோல்ட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. இதுதான் இது பாக்ஸு. ஆனால் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் மேக்ஸ்ன்னு சொல்லி நேமில் இப்போ இந்த பாக்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு சில கஸ்டமருக்கு கிடைக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய வியூவர்ஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட்க்கு பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பும் இருக்குதுல ஓகேங்களா. இது தாங்க, இதில் வந்து உள்ளே நம்ம டிவியில் செக் பண்ணி பார்த்துருவோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி வருதுன்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாருங்கள், வேறு இப்போ நம்மளுடைய ரிமோட் இதெல்லாம் எப்படி கொடுத்துருப்பான்னு அதையும் பார்த்துலாம் இருக்கும். பாக்ஸை பிடிச்சி இந்த மாதிரி தரும் பாருங்கள். ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குவாலிட்டியெல்லாம் பரவாயில்ல, 1 மீட்டருன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஒரு செல்லும் நமக்கு வந்து 2 செல்லு இதில் கொடுத்துறாங்க ஓகேங்களா. பேனசோனிக் செல்லு 2 கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு. இது நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வர சேம் ரிமோட் தான், ஆனால் பாக்ஸுக்கான ஒரு அருமையான இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பவர் ஆன் ஆப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம யூனிவர்சல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது டிவி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க போல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலு, வால்யூமு, நம்ம அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, சன் நெக்ஸ்ட்டும் இதில் யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி சரிங்களா. இந்த அளவில் அதே மாதிரி அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டனுக்கு. இது வந்து யூடியூப் அண்டு வேறு சன்கோ அப்படின்ட்டு அந்த ஒரு ஆப்புக்கு இந்த பட்டனு. அதே மாதிரி லைவ் டிவி பார்க்கணும் இந்த பட்டன் ஓகேங்களா. இது எல்லாமே சேம்
நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கான எல்லா ஆப்ஷனும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்பவும் ஸ்டைலஸாக இருக்குது. ஓகேங்களா. கூகுள் அசிஸ்டண்ட்டோட நீங்கள் வாய்ஸில் ஆன் பண்ணி பேசுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு சன் டிவி வேணும் அப்படின்னு சொல்லி சன் டிவின்னு போட்டிங்கன்னா சன் டிவி ப்ளே ஆகிடும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரிமோட்டு தான் இது. நல்லா ஒரு ஸ்டைலஸாக இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப சின்னதாக நல்லாயிருக்கு. ஓகேங்களா. ஸ்மார்ட் டிவி வர ரிமோட் மாதிரி சின்ன ரிமோட்டை கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. சன்ரைட்டு மேக்ஸ் என்ற நேமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டால்பி ஆடியோ வேணும்னு நினச்சிங்களா, நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணி ஆப்டிக்கல் போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் இன்பில்டு ஒய்ஃபையாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஆப்ஷனும் இருக்குது இந்த பாக்ஸில். வாங்க இதை ஒரு டைம் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது தான் ஒவ்வொரு விஷயமாக தெரியும். பார்த்துடலாம் வாங்க அதையும். பாருங்கள், இது ஒரு அடாப்டர்னு. இது ஆல்ரெடி சன்ரைடு கஸ்டமருக்கு எல்லாருக்கும் வந்து அதே சேம் அடாப்டர் தான். பாருங்கள், இது தான் அடாப்டர். பாருங்கள், நம்ம மற்ற பாக்ஸு கொடுத்த மாதிரி தான். ஆனால் இந்த போர்ட்டு பின்னாடி பின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மற்ற சேம் அதே அடாப்டர் தான். ஓகேங்களா. 12 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஆம்ஸில் ஒரு அடாப்டர். இதுவும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, வித்தியாசமாக. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணுவோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடாப்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து அடுத்து பார்த்தா டிவியை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவாங்க. இப்போ பாக்ஸ் ஆன் பண்ண போகிற இந்த மாதிரி தான் லோகோ வரும். அதாவது சன்ரைடு மேக்ஸ் ஹெச்டி அப்படின்ற மாதிரி வரும். அதான் டைரக்ட் சன்ரைடு மேக்ஸ் அல்ட்ரா ஹெச்டி. சரியா, இதே லோகோ வரும். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது லோகோ. சரியா. மற்றபடி பார்த்தோன்னா அடுத்த ஸ்டெப்பு பண்ணோம்னா பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்றது வந்து நார்மலானது தான். ஒரு எல்லா டிவி ஆன் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு டிவியில் இந்த லோகோ இதே சேமில் வரும். அதான் ஆண்ட்ராய்டு பாக்ஸ். சரிங்களா. மற்ற ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இதை விட வந்து 2 மடங்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் வந்து பேர் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி பேர் பண்ணிங்க. இதில் வந்து பாருங்கள் எப்படி வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேர் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம ரிமோட் பேர் பண்ணுறதுக்கு இது 2 பட்டன் அழுத்திட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா எந்த கண்ட்ரி அதுக்கு தகுந்த நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கிலீஷ் இந்தியான்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகேவா. கொடுத்துட்டு உள்ளே போனால ப்ளீஸ் வெயிட்னு கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனா நம்ம உள்ளே போய்ட்டு சில சைனிங்களை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா. அதெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு பொறுத்து பண்ணோம். நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து உள்ளே போயிடலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இது கேட்குது, நெட்டு கேட்குது. சரியா. நம்ம எது வேணாலும் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. நெட்டை கனெக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். சரிங்களா. முடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சைன்இன் கேட்கும். அதுக்கு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் போட சொல்லும். ஓகேங்களா. நம்ம இப்போ செக் பண்ணுறதாக அப்படி உள்ளே போயிடலாம். இதுவும் ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணி உள்ளே போனோம்னா இது சைன்இன் கேட்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்கிப் பண்ணி உள்ளே போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணுறேன். ஓகே. பாருங்கள், இது வந்து சன்ரைடு மேக்ஸு பவர்ஃபுல் பை ஆண்ட்ராய்டு டிவின்னு வருது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஓகே கொடுத்து உள்ளே போயிடுங்க.
பாரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்லைட்டுடைய சிக்னல் கொடுத்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி கேட்கும். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்புங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகும். சரிங்களா. சன்லைட் கோ இந்த ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இதில் வச்சுருப்பாங்க. பட் இது வந்து இதுவும் சைன் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா. ஃபோன் நம்பரு ஜிமெயில் ஐடியில் கேட்க நீங்கள் போட்டு உள்ளே போயிட்டு சைன் பண்ணும். ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையா ஆப் இருக்குது. இதே சேமில் பட் நிறைய மூவிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் பேமெண்ட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒரு சிலது மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லைவ் டிவி. லைவ் டிவி என்ன தெரியுங்களா உங்களுக்கு வந்து இருக்கிறத இது சிக்னல் கொடுக்கல. சிக்னல் கொடுத்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேனல் வந்து இதில் வந்துடும். ஓகேங்களா. இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் ப்ளே ஸ்டோர் இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா யூடியூப் மியூசிக்கு. சரிங்களா. அதே மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, சன்கோ, சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இது பண்ணிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரியா. பாரு இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நிற்கும். இதில் வந்து ஃபோன் நம்பர் நீங்கள் சன்லைட் வியூவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பாக்ஸ் வேலிட் இருக்கிற வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா. அப்படி இல்லை தனியாக பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. இதே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொன்று வந்து அதுக்கு அடுத்தது பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸும் அதே மாதிரி தான் சேம். ஓகேவா. யூடியூப் அதே மாதிரி தான். யூடியூப்பும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இதுதான் நண்பர்களே. அந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா சன்லைட் வெப்சைட்டில் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். சரிங்களா. அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மேலே பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.